சென்னையில் தேர்தல் பறக்கும் படையினர் 17வது நாளாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை சென்னை முழுவதும் 4,63,00,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்ற பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். திருவாரூர் செல்லும் வழியில் சோதனை முடிந்த பின்னர் பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் புறப்பட்டுச் சென்றார். திருவாரூரிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருவாரூர், மன்னார்குடி, நன்னிலம் மற்றும் திருத்துறைப்பூண்டி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். சிவகாசியில் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து ஏபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் திமுக வேட்பாளர் பழனியப்பனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும், பெண்களுக்கு 8,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கூறி அவர் வாக்கு சேகரித்தார். பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் ஓரிரு நாளில் வெளியாகும். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகிறது. வேட்பாளர்களை இறுதி செய்யும் ஸ்கிரீனிங் கமிட்டி ஆலோசனையில் பங்கேற்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்றிரவு டெல்லி செல்கிறார். தேர்தல் நடத்தை விதி மீறலில் ஈடுபட்டதாக தவிக தலைவர் விஜய் மற்றும் கட்சி தொண்டர்கள் 5,000க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தியது, ஆம்புலன்ஸ் செல்லும் வழியை மறித்தது உள்ளிட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் போட்டியிடும் நிலையில் அவருக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது. காமாட்சி அம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் கடந்த 5 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை விளக்கினார். அவருக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். இதையடுத்து பேசிய ராமலிங்கம், தாம் வெற்றி பெற்றால் ராஜ்பவன் தொகுதியை இந்தியாவின் சிறந்த சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவதாகவும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதாகவும் உறுதியளித்தார். மேலும் மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆதரவுடன் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதாகவும் வெற்றி பெற்றால் பிரதமர் இத்தொகுதியை தத்தெடுக்க முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆள்கிறது. அதை ஒத்த அரசு புதுவையில் அமைந்தால்தான் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து கிடைக்கும். இது ஏனென்றால் இது யூனியன் பிரதேசம். டெல்லியை சார்ந்து அனைத்து விஷயங்களிலும் இருக்க முடியும். நான் வெற்றி பெற்றால் இந்த ராஜ்பவன் தொகுதியை இந்தியாவிலே ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற தொகுதியாக கண்டிப்பாக ஆக்குவேன்.